பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன். பாடம் 8. பிதாவையும் குமாரனையும் இணைத்து சொல்லப்பட்ட தரிசனங்கள். பிரியமானவர்களே, விம்கோ நகர் கிறிஸ்துவ சபை ஊழியக்காரனாக வில்லகுமார், கிறிஸ்துவ சபை ஸ்தாபகரும் அதன் தலைவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்தையில் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவர்களில் ஒரு சாரார் இயேசுவே மெய்யான தேவன் என்றும், இன்னொரு சாரார் ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள 3 தேவனாய் செயல்படுகிறார் என்றும் சொல்கிறபடியால் இந்த பாடங்களின் நோக்கமே பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்பதை உறுதிப்படுத்துவதே ஆகும். இதற்கு முந்தைய பாடத்தில் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவரை இயேசு இணைத்து சொல்லப்பட்ட ஆண்டவரை இயேசு மெய்யான திராட்சை செடி, அவருடைய பிதா திராட்சை தோட்டக்காரர் என்ற ஓமையும், திராட்சை தோட்டத்தை எஜமான் குத்தகைக்காரரிடத்தில் தன் பங்காகிய கனியை வாங்க அனுப்பின அவருடைய குமாரனை பற்றிய ஓமையும் ஆராய்ந்து, ஆண்டவராகிய இயேசுவே ஒன்றான மெய் தேவன் என்று சொல்லுகிற பெந்தேகொஸ்தேக்காரர்களின் உபதேசமும், ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள மூவராய் செயல்படுகிறார் என்று சொல்லுகிற திரித்துவக்காரர்களின் உபதேசமும் பொய் என்பதை உறுதிப்படுத்தினோம். அதனால் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தினோம். இந்த பாடத்தில் அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில காரியங்களை ஆராய்வோம். 3. நீண்ட ஆயுசுள்ளவரும் மனுஷகுமாரனுடைய சாயலானவரும் கடைசி நாட்களில் நடக்கப்போர்களை குறித்து தானியலுக்கு காட்டப்பட்ட தரிசனத்தில் தானியல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களில் தானியல் சொன்னதாவது: நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவரை வீட்டிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும், அவருடைய சிரசின் முடி வெண்மையாகவும் பஞ்சைப் போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் யார்? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், 1 ராஜாக்கள் 22:12, வெளிப்படுத்தின விசேஷம் 4:2, 5:13, 6:16 ஆகிய வசனங்களில் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவர் தேவனாய கர்த்தர் என்று சொல்லப்படுகிற பிதாவாகிய தேவனே. எனவே இங்கேயும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீண்ட ஆயுசுள்ளவர் என்று சொல்லப்படுகிற பிதாவாகிய தேவன் என்று அறிகிறோம். ஆண்டவராகிய இயேசு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக வேதத்தில் எங்கும் காண்பிக்கப்படவில்லை. தேவனை குறித்து அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளும் யெகோவா என்றும், சர்வ வல்லமையுள்ளவர் என்றும், சேனைகளின் கர்த்தர் என்றும், என்றென்றும் ஜீவிக்கிறவர் என்றும், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் என்றும், ஜீவனுள்ள தேவன் என்றும், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவன் என்றும், அதரிசனமானவர் என்றும், காணக்கூடாதவர் என்றும், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர் என்றும், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி என்றும், அழியாமை உள்ளவர் என்றும், சாவாமை உள்ளவர் என்றும், என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவன் என்று சொல்லப்படுகிறார். இந்த குணாதிசயங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் பொருந்துமானால் அவரும் பிதாவாகிய தேவனும் ஒருவரே என்றும், அல்லது அவர் தேவனுக்கு சம அந்தஸ்துள்ள திரித்துவ தேவன் என்றும் சொல்லலாம். ஆனால் இவைகள் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே உரியவைகள் ஆனதால் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவனே என்று அறிகிறோம். மேலும் தானியல் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் ராத் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டு வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகம் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாதுமாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷகுமாரனுடைய சாயலானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகும். அப்போஸ்தலர் 1:9 சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் ஆண்டவராகிய இயேசு உயிரை எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு மேகங்களுடனே நீண்ட ஆயுசுள்ளவர், அதாவது பிதாவாகிய
தேவன் இடமட்டு வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். வெளி 5:9 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கபடியால் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது என்று காண்கிறோம். இதுதான் தானியேலுக்கு காட்டப்பட்ட நீண்ட ஆயுசுள்ளவரும் மனுஷகுமாரனுடைய சாயலானவருடைய தரிசனமாகும். இந்த தரிசனத்தில் சிங்காசனத்தை வீற்றிருக்கிற நீண்ட ஆயுசுள்ளவரும் மேகங்களுடன் கொண்டு வரப்பட்ட மனுஷகுமாரனுடைய சாயலானவரும் ஆகிய இருவரும் ஒரே நபரா? அதாவது சிங்காசனத்தை வீற்றிருக்கிற நீண்ட ஆயுசுள்ள பிதாவாகிய தேவனும் மனுஷகுமாரனுடைய சாயலான ஆண்டவராகிய இயேசுவும் ஒரே நபரா? இல்லையே. ஒருவர் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார், இன்னொருவர் அவரிடம் கொண்டு வரப்படுகிறார். எனவே பிதாவாகிய தேவன்தான் ஆண்டவராய் இயேசு என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தேக்காரன் உபதேசம் பொய் என்று அறிகிறோம். மேலும் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து 1000 பேர்களால் சேவிக்கப்பட்டு கோடாகோடி பேர்களுக்கு ஜீவ புஸ்தகத்தை திறந்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறவரும் அவரிடம் கர்த்தத்துவத்தையும் மகிமையும் ராஜரீகமும் பெற்றுக்கொண்டவரும் சமமானவர்களா? இல்லையே. ஏனென்றால் நீண்ட ஆயுசுள்ளவரிடமிருந்து கர்த்தத்துவத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொண்டவர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டவர் என்று சொல்லப்பட்டபடியால் தான் அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் கொடுக்கப்படுகிறது. இதையே பிலிப்பியர் 2:7-10 இயேசுவானவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவாகிய தேவன் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினபடியினால்தான் அவர் கர்த்தத்துவமும் மகிமையும் கொடுக்கப்பட்டது என்று காண்கிறோம். ஆகையினால்தான் ஆண்டவராகிய இயேசுவும் மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். எனவே பிதாவும் குமாரனும் சம அந்தஸ்துள்ளவர்கள் என்று சொல்லுகிற திரித்துவ உபதேசம் பொய் என்று காண்கிறோம். இதன் மூலம் சிங்காசனத்தை வீட்டிருக்கிற பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்று அறிகிறோம். 4. தேவனும் தேவனுடைய தாசனும். ஆண்டவராகிய இயேசு பிதாவை குறித்து சொல்லும்போது என் பிதா எல்லாரிலும் பெரியவர் என்றும் என் பிதா என்னிலும் பெரியவர் என்று சொல்கிறார். ஆனால் யாரும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை மதிப்பதில்லை. அதனால்தான் ஒரு சாரார் பிதாவும் குமாரனும் சம அந்தஸ்துள்ளவர்கள் என்றும் இன்னொரு சாரார் பிதாதான் கிறிஸ்து என்றும் போதிக்கின்றனர். பிதாவாகிய தேவனும் உபாகமம் 5:6-7 உன் தேவனாய கர்த்தர் நானே, அதாவது உன் தேவனாய யெகோவா நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றும் ஏசாயா 45:5-6 நானே கர்த்தர் வேறொருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்றும் ஏசாயா 45:21-22 நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் ஏசாயா 46:9 நானே தேவன் வேறொருவரும் இல்லை, நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை என்றும் தேவனே சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கூட மதிப்பதில்லை, அவரை கொஞ்சம் கூட பொருட்படுத்துவதில்லை. மேலும் உபாகமம் 4:35-39 கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்றும் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்றும் 2 சாமுவேல் 7:22 தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவன் இல்லை என்றும் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 8:6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பிதாவாகிய தேவனை வெறுக்கிறவர்கள், அவரை ஒன்றனமை தேவனாக ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள் இயேசுவையும் தேவன் என்று சொல்லுவோம், பரிசுத்த ஆவியையும் தேவன் என்று சொல்லுவோம் என்று அடம் பிடிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும்போது ஏசாயா 42:1 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன்,
நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் இவரே என்றும் ஏசாயா 43:10 நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கும் நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்றும் ஏசாயா 52:13 இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார் என்றும் ஏசாயா 53:11 என் தாசனாய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்றும் எசேக்கியேல் 34:23 அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன் என்றும் எசேக்கியேல் 37:24 என் தாசனாய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார், அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார் என்றும் சகரியா 3:8 இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனே வரப்பண்ணுவேன் என்றும் சங்கீதம் 89:20 என் தாசனாய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்றும் தேவன் தம்முடைய தாசனாய கிறிஸ்துவை குறித்து சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாசன் என்றால் ஊழியக்காரன், வேலைக்காரன், அடிமை என்று பொருள்படும். ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் தம்முடைய தாசன், ஊழியக்காரன் என்கிறார். ஆண்டவராகிய இயேசுவும் யோவான் 13:16 ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்கிறார். மேலும் அப்போஸ்தலர்கள் யூதர்களிடம் உபதேசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 3:13 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசு மகிமைப்படுத்தினார் என்றும் அப்போஸ்தலர் 3:26 தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவர் அனுப்பினார் என்றும் சொன்னார்கள். மேலும் அவர் தேவனுக்கு ஜெபம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 4:28 ஏரோதும் பொந்தி பிலாத்துவும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் என்றும் அப்போஸ்தலர் 4:30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்யும் என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறவர்கள் இங்கே அவரை பிள்ளை என்று சொல்ல வேண்டியது என்ன? இங்கு பிள்ளை என்பதற்கு குமாரன் என்று அர்த்தம் அல்ல. மூல மொழியில் அதற்கு ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன் என்றுதான் அர்த்தமாகும். இப்படி இருக்க நானே தேவன், என்னை அன்றி வேறே தேவன் இல்லை என்று சொல்லுகிற பிதாவாகிய தேவன் தான் தாசன் அல்லது ஊழியக்காரன் என்று சொல்லுவதும் அல்லது தேவனும் அவருடைய தாசனும் ஒருவர்தான் என்று சொல்லுவதும் தேவனை அவமதிக்கும் செயலாகும். அதுபோல தனக்கு யாரும் நிகரில்லாத தேவனும் அவருடைய தாசனும் அல்லது ஊழியக்காரனும் சம அந்தஸ்துள்ளவர்கள் என்று சொல்வது பிதாவாகிய தேவனை நிந்திக்கும் வசைமொழியாகும். எனவே பிதாவாகிய தேவன்தான் ஆண்டவரை இயேசு என்று சொல்லுகிற பெந்தேகொஸ்தேக்காரனின் உபதேசமும் பிதாவாகிய தேவன்தான் ஆண்டவராகிய இயேசு என்று சொல்லுகிற பெந்தேகொஸ்தேக்காரனின் உபதேசமும் பிதாவும் குமாரனும் சம அந்தஸ்துள்ளவர்கள் என்று சொல்லுகிற திரித்துவ உபதேசமும் பொய் என்றும் அது பிதாவாகிய தேவனை அவமதிக்க புனையப்பட்ட கட்டுக்கதை என்றும் அறிகிறோம். எனவே பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்று அறிகிறோம். இந்த பாடத்தை கேட்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.